காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை விழாக்கால பட்டிமன்றம். பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய குட்டி மீனாட்சி அனுகிரா சொன்னாங்க, காலங்காலமாகவே மதுரை என்றாலே மீனாட்சி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் தெரியாம தான் கேட்குறேங்க. மதுரை அப்படின்னாலே 64 திருவிளையாடல் சொல்லுவோம். அந்த 64 திருவிளையாடலையும் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாதர். மீனாட்சி திருவிளையாடல்னு ஒன்று இருக்கா? அந்த 64 திருவிளையாடல்லையும் என்ன பண்ணாருன்னா, சிவபெருமான் மக்களோடு மக்களாக இறங்கி மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு மக்களுக்கு நல்ல ஆட்சி தந்தாரே தவிர, மீனாட்சி என்ன பண்ணாங்கன்னா வீட்டிலே இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணாங்க. மீனாட்சி 8 திசைகளுக்கும் போன மீனாட்சி செஞ்சதே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா, பிட்டுக்கு மண் சுமக்க போய் அந்த இடத்துலயும் தூங்கினவர் என்ன ஒர்க் ஃப்ரம் ஸ்லீப்பா? அது அவர் திருவிளையாடலில் ஒரு ட்விஸ்ட். ஓ, ட்விஸ்ட். அந்த இடத்துலயோ ட்விஸ்ட் வச்சிருக்கோங்க. ஆட்சி அப்படின்னாலே களப்பணி தாங்க முக்கியம். களப்பணியில இறங்கி செஞ்சதே எங்க சொக்கநாதர் தான். முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சிட்டு சிரிச்சுன்னு உட்கார்ந்துருக்கேன். எங்க தம்பி சிவசதீஷ் பேசும்போது சொன்னாரு, முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஏதோ காத்து வாக்கில் பேசினாருன்னு நினைக்காதீங்க. இதே கல்யாண மாலையில ஒரு தலைப்பு கொடுத்து மீரா மேடம் பேச சொன்னாங்க. சரி, குடும்பத்தை நல்ல முறையாக ஆட்சி செய்யறதுல முடிவெடுப்பதில் சிறந்தது ஆண்களா பெண்களான்ட்டு. அதுல முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் தீர்ப்பு வழங்கியதே இதே நடுவர் தான். அது போன வாரம். நீங்க என்ன பழைய பட்டிமன்றத்துல மறக்காம படிச்சுட்டு வந்திருக்கீங்க? இல்லை நடுவர் அவர்களே, ஒரு நல்ல அட்வொகேட் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறந்த நீதிபதிகள் தந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக வைப்பாங்க. இத்தனைக்கும் அந்த வீடியோ இவரே பேசின மாதிரி இல்லை, யாரோ எழுதி கொடுத்து இவர் வாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட குரலாக தானே நான் பேசுறேன். யார் எழுதி கொடுத்தா என்ன? உண்மை தானே. ஓ சரி. இத்தனைக்கும் அந்த தீர்ப்பு தந்த வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க. அப்படின்னா என்ன, பலரும் அதை ஏத்துட்டு இருக்காங்க. அனுகிரா பேசும்போது சொன்னாங்க, மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறது வந்து பொதுப்பணித்துறையா. இது எவ்வளவு அலட்சியமான பேச்சு. ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லைங்க. அவர் தான் கல்யாணத்துக்கு பின்னாடி மீனாட்சியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக கூடாதுன்னு நினைச்சு வீட்டோடு மாப்பிள்ளையாக மதுரைக்கு வந்து அவர் கல்யாணம் ஆன பிறகு மீனாட்சியையும் மதுரையும் சேர்த்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரே தவிர, மதுரை மண்ணு அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது, இங்க தங்கிட்டாரு. அவர் வந்து அவங்கள வேத்து மனுஷன்களா பார்க்கல. அதுல வேற சொல்றாங்க, மீனாட்சி கல்யாணம் பண்ண பிறகுதான் சொக்கநாதருக்கு பவர் கிடைச்சுதான். சொக்கநாதருக்கே டஃப் கொடுக்குறீங்க. மீனாட்சியை அரசியாக பார்த்து கொண்டிருந்த மண் சொக்கநாதரை திருமணம் செய்த பிறகுதான் தெய்வமாக பார்க்க தொடங்கியது. அதை மறந்துடாதீங்க. அந்த சொக்கனை பார்த்து காதல் வயப்பட்டு தானம்மா மீனாட்சியே திரும்பி வந்தாங்க. அதுதான் முன்னாடி சொக்கநாதருக்கு ஒரு பவர் இல்லைன்ட்டாங்க. என்ன சார், அதுதான் மீனாட்சியின் லட்சியமாகவே இருந்தது. இதுல வேற கிண்டல். இவங்க ஆண்கள் கிட்ட பேசும்போது சுவர்கிட்ட பேசுறோமா சிவம் கிட்ட பேசுறோமானே தெரியாதான். அப்புறம் சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நல்லா கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலா தத்துவமே என்ன தெரியுமா? அசையாமல் இருப்பது சிவம், அசைவது சக்தி. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஆட்சியே நடக்கும். அசைகிற இந்த பிரபஞ்சம் வந்ததே சிவத்தில் இருந்து தானே. நமக்கு எதுக்கு தத்துவம் இல்ல சேஷாக்கு? நாம வாங்குற 5 கும்பத்துக்கும். இது என்னோட ஒரு சின்ன திருவிளையாடல் மேம். சரி. அதில் வந்து பெண்களோட ஒரு தனித்திறமையை அவங்க சொன்னாங்க. வீட்டில் வந்து ஒரு 4 பேருக்கு தான் சமைச்சிருப்பாங்களாம். திடும்னு ஒரு உறவினர் வந்த பிறகு அந்த 4 8 மாதிரி அத்தனை பேருக்கும் பரிமாறி எல்லாரும். நான் கேட்குறேன், நீங்கள் 4 பேருக்கு சாம்பார் வைக்கும் போது அந்த சாம்பாரில் நீர் அதிகமாகி ரசம் மாதிரி இருக்குமே. நீங்கள் வைகையில் தண்ணி காணும் தேடாதீங்க, அதெல்லாம் அந்த சாம்பாரில் இருக்குது. அந்த சாம்பாரை நீங்கள் 8 பேருக்கு மாற்றினீங்கன்னா அதை சாப்பிட்டவன் நிலைமையை நினச்சி பாருங்க. நீங்கள் பரிமாறினது பெருசு இல்லைம்மா, சாப்பிட்டவங்க பாராட்டினாங்களா? அதுதான் பண்ணாங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இனிமேல்ட்டு பரிமாறி முடிச்சுட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் ஒன்று வாங்குங்க. எங்கள் வீட்டம்மாலாம் கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கினா நான் எழுதிடுவேன், உன் சாப்பாடை சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குன்றது தான் என்னோட கஸ்டமர் ஃபீட்பேக்காகவே இருக்கும். ஓ, அவ்வளோ தைரியம் இருக்கா உங்களுக்கு? அனானிமஸாக கொடுப்பேன் மேம். இருக்கிறது ஒரு ஆள், என்ன அனானிமஸ்? அதில் வேற இவங்க வந்து பசங்க வந்து அம்மாவை தேடிட்டு இருப்பாங்களாம். அப்பா கிட்ட வந்து அம்மா எங்கன்னு மட்டும்தான் கேட்பாங்களாம். அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், கடவுள்கிட்ட போய் நிம்மதி எங்கன்னு கேட்பார். அதில் இவங்க அடிச்சு விட்டாங்க. வெற்றிமாறன் முதல் கால் மார்க்ஸ் வரை
அவங்க வெற்றி பெற்றதுக்கு வந்து காரணம் மனைவினாங்க. நான் தெரியாமல் கேட்குறேங்க, அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயுமே மனைவி உதவியாக தான் இருக்காங்கன்னு வைங்க. ஆனாலும் அவர்கள் ஜெயித்ததற்கு காரணம் அவர்களோட தனித்திறமையை தவிர மனைவி காரணமாக இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஜெயிச்சதுனால தான் அவங்களோட மனைவின்னு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தே பேசுகிறீங்க. ஜெயித்தது அங்கே ஆண்கள் தான். ஒன்றும் இல்லைங்க, மனுஷங்க கிட்ட நீங்கள் கேட்டு நாங்கள் பேசுறது வேற. ஒருத்தர் ChatGPT கிட்ட கேட்டிருக்காரு, ஹை ChatGPT 5+3 எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. சரி, அது வந்து 8ன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு போய் ChatGPT போயிருக்காரு. இனிமேல் தான் ட்விஸ்ட் இருக்கு. சரி, அவர் சொல்லியிருக்காரு நீ 8ன்ற, என் மனைவி 7ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போனா 7 தான் அப்படின்ட்டு ChatGPT. உடனே இவர் கேட்டிருக்காரு, என்ன இது என் மனைவி சொன்னான்றதுக்காக நீ மேக்ஸ் லாஜிக்கே மாற்றி பேசுகிற, இது தப்புன்னு இருக்காரு. அந்த ChatGPT சொல்லியிருக்குது, சில நேரங்களில் மேக்ஸை விட குடும்ப அமைதி தான் முக்கியம். ChatGPT எவ்வளோ விதத்தில் உதவியாக இருக்குன்னு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயங்க. காலைல நீங்கள் எந்திரிக்கும் போது ஃப்ரிட்ஜை திறக்கும் போது மனைவி ஃப்ரிட்ஜை திறக்கும் போது பால் பாக்கெட் எடுக்கணும்னு திறக்கிறாங்க, ஃப்ரிட்ஜு வேலை செய்யலைன்னு வைங்களேன், நின்றுச்சு. என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க? கடைசியாக யார் இந்த ஃப்ரிட்ஜை திறந்தது? முந்தானேத்தும் உங்கள் அண்ணன் பசங்க வந்து கூத்தடிச்சாங்க. அதுலேயும் அந்த சின்ன பொண்ணு இருக்கே, திறந்து சில்லுப்பு வாங்குறேன்னு அழுத்தி மூடிச்சு. ஏன் இந்த ஃப்ரிட்ஜை லாக் பண்ணாமல் வச்சிங்கன்னு இத்தனை இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், 3 மணி நேரம். இடி ரைடு வந்தால் கூட இவ்வளவு நடக்காது. இதே ஆண் என்ன பண்ணுவார், ஃப்ரிட்ஜு வேலை செய்யல, ஃப்ரிட்ஜு மெக்கானிக்கை கூப்பிடுமா, வேலையை முடியுமான்ட்டு ஒரு விஷயத்தை சிம்பிளாக பார்ப்பது ஆண்கள், காம்ப்ளிகேட் பண்ணுவது பெண்கள். பெண்களுக்கு வந்துங்க எப்போதுமே எப்போ அவங்க வந்து நம்ம அவங்கள விரும்புகிறோன்னு ஏற்றுப்பாங்க தெரியுமா? நம்ம அதிகமாக கிஃப்ட் வாங்கி கொடுத்தா, அப்புறம் இந்த ஆனிவர்சரி டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்த்தணும்னா நம்ம அன்பாக இருக்கிறதா நினைப்பாங்க. ஆண்களுக்கு அதெல்லாம் நினைவு இருக்காது, அந்த தேதியெல்லாம் நினைவு இருக்காது. ஆனால் வீட்டோட இஎம்ஐ என்னைக்கு கட்டணும்னு ஆண்களுக்கு தெரியும், பசங்களோட ஃபீஸ் என்னைக்கு கட்டணும்னு ஆண்களுக்கு தெரியும். அனுகிரகா சொன்னாங்க, பெண்கள் வேர் மாதிரி ஆண்கள் கிளை மாதிரின்னு சொன்னாங்க. நான் அப்படியே அதை மாற்றி சொல்கிறேன், ஆண்கள் தான் வேர் மாதிரி. அவங்க படுற பாடு யாருக்கும் வெளியில தெரியாது. வேரோட வேலை நீரை தேடி போவது, பூப்பதல்ல. ஆனால் பெண்கள் கிளை மாதிரி, அவங்க பூத்து அழகாக இருக்கிறது வெளியில தெரியும், பாராட்டு அவங்களுக்கு கிடைக்கும், பாடுபடுறது நாங்கள். இதுதாம்மா உண்மை. இன்னொன்றுங்க, பெண்கள் திறமைனா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, வீட்டை பார்த்துக்கிறதுல மல்டி டாஸ்கிங்னு ஒன்று சொல்லிப்பாங்க அவங்களே பெருமை. ஒரே நேரத்தில் வாஷிங் மிஷினில் துணியை போடுவாங்க, பசங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, அம்மாவுக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங்க. கடைசியில் விளைவு என்ன தெரியுமா? வாஷிங் மிஷினில் போட்ட துணியோட அழுக்கும் போகாது, அந்த பசங்களும் நல்ல மார்க் வாங்கியிருக்காது, கடைசியில் அம்மாக்கிட்டேயும் சண்டை போட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இதுக்கு நீங்கள் டாஸ்க் பண்ணாமே இருக்கலாம். அதாவது மனித மூளைன்றது ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறதுக்கு தாங்க டிசைன் பண்ணியிருக்கு. ஆண்கள் எப்போதும் ஒரு வேலையை எடுப்பாங்க, அது முடிப்பாங்க, தான் அப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. இதை நாங்கள் செஞ்சால் நாங்கள் சிவனேன்னு இருக்கோன்னு வேறு கிண்டல். பெண்கள் நிலவு மாதிரி 15 நாட்கள் அது வந்து ஒளி தருது, 15 நாட்கள் மங்குற மாதிரி. பெண்கள் என்ன செஞ்சாலும் குடும்பத்துக்கு பாருங்கள், 15 நாள் வேகமாக சந்தோஷமாக இருப்பாங்க, 15 நாள் டல்லாக கடுப்பாக இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் சூரியன் மாதிரி எப்போதும் ஒளி தந்து கொண்டு ஒரே மாதிரி இருப்பாங்க. வாழ்க்கை ஒரு வண்டி அப்படின்னா, ஒரு வண்டி போகுதுன்னு வைங்களேன், ரோட்டில் பள்ளமேடு இருந்தாலும் அந்த வண்டியில் நீங்கள் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணணுன்னா அந்த ஷாக் அப்சர்வர் நல்லா இருக்கணும். பார்த்தீங்களா? ஆண்கள் அந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி. பல உறவுகள் நமக்கு நெருடலாக குறுக்கு நடுக்கும் இருந்தாலும், வாழ்க்கையில் ஜர்க்கு கொடுத்தாலும் அதையெல்லாம் சகிச்சு கொண்டு ஒரு நல்ல ஷாக் அப்சர்வராக குடும்பத்துக்கு இருப்பது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் முதல்ல மீனாட்சியை தான் தரிசனம் பண்ணுவீங்க, அப்புறம் தான் சொக்கநாதரை தரிசனம் பண்ணுவீங்க. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்த தங்கச்சி வீட்டுக்குள்ளே வந்தோடனே அண்ணே அப்படின்னு வரும்போது அண்ணன் சொல்லுவார், ஏய் உள்ளே போ, அவளை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வா, அண்ணன் இங்கே தான் இருப்பேன், நான் அண்ணன், நீ என்னை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், போய் அவளை பார்த்துட்டு வந்துடு, அவளுக்கு ஒரு வணக்கம் வச்சுடு, அவள் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் எதாவது உனக்கு செய்ய முடியும்னு சொல்லுவார். பார்த்தீங்களா? மனைவியிடம் ஈகோ இல்லாமல் இருந்தால் குடும்பத்தை ஆளலாம் என்ற டெக்னிக்கை நாங்கள் கற்றுக்கிட்டது சொக்கநாதர் கிட்ட தான். ஈகோ இல்லை அப்படின்றது என்னங்க, அந்த நான் அப்படின்றது இல்லைன்னா அதுதானே ஈகோ இல்லைன்றது. நான் இல்லாத இடத்துல அன்பு இருக்கும் இல்லைங்களா? அன்பை தானே நம்ம சிவன் அப்படின்னு சொல்கிறோம். அன்பு தானே எல்லாத்துலேயும் ஆட்சி செய்யுதுன்னு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா அன்பே சிவனாக இருக்கக்கூடிய சொக்கநாதர் ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சி செய்வது யார், கணவனா மனைவியான்றத சொக்கநாதன் மீனாட்சியோடு இணைத்து அவர் பார்த்த விதம் மிக மிக சிறப்பானதாக இருந்தது. இல்லை, ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா, கோயிலுக்கு போகிறோன்னு தப்பன்னு ஓடி போய் மீனாட்சியை தான் பார்ப்போம்.
சில சமயம் நேரம் இல்லைன்னா மீனாட்சியை பார்த்துட்டு அப்படியே கூட வந்துட்டோம். இங்கேருந்து சொக்கநாதருக்கு ஒரு பாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறான். டைம் அவ்வளோதான் இருக்குன்னா மீனாட்சியை தான் பார்க்குறான். அதை கொண்டு வந்து எங்கே லிங்க் பண்ணார் பார்த்தீங்களா? அங்கே இருக்கார் கவிஞர். வீட்டுக்கு சகோதரி வந்து என்ன அண்ணே எப்படி இருக்கேன்னா முதல்ல அவளை போய் பார்த்துட்டு வந்துடு. பல வீடுகளில் நடப்பதை பட்டவர்த்தனமாக இங்கே சேஷாத்ரி சொல்லி இருக்கின்றார். ஏன்னா இங்கே அண்ணனும் தங்கையும் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், அது ஒரு பிரச்சனை, அது ஆண்களுடைய பிரச்சனை, அதையும் நம்ம சொல்லணும்ல. இந்த தங்கச்சின்னு சில பேர் பல அழுதுறான். என்ன காரணம் தெரியல. இன்னும் அந்த பாசமத சிவாஜி ரேஞ்சிலேயே பல பேர் உலாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தில் ரெண்டும் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நேரம் போகுது தெரியாது. உள்ளே இருக்கிறவளுக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பா, 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்ப்பா, அப்புறம் அவளுக்கு என்ன சந்தேகம் வரும்னா அநேகமாக என்னை பற்றி தான் எதுவும் பேசுகிறாங்க. ஸோ இந்த ஆண் எவ்வளவு உஷாருன்னா, இது தங்கச்சியோடு நாம் பேச ஆரம்பித்து அதில் லேட்டாகி அதனால் மனைவிக்கு கோபம் வந்து அதனால் இவ்வளவு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல, முதல்ல அவளுக்கு போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு வந்துரு என்று சொல்லுகிறவனாக இருக்கிறான் ஆண் என்பதை இந்த கோவிலின் நடைமுறையோடு பொருத்தி பார்த்து அவர் சொன்னது மிக மிக சிறப்பானதாக இருந்தது. அல்ல, அவர் ஒரு தத்துவம் சொல்ல ஆரம்பித்தார். நம்ம அவைகளில் நீண்ட தத்துவங்களை சொல்லுவதற்கு பட்டிமன்றங்கள் வந்து களங்கள் அல்ல. ஆனால் அதில் இருக்கிற ஒரு பொருளை மாத்திரம் பாருங்கள். அசைவற்றது சிவம், அசைவுள்ளது சக்தி அப்படின்னு தானே அவங்க சொன்னாங்க. அது அசையாமல் இருக்குது, அதில் தான் சிவனேன்னு இருன்றான், சக்தி வேணும்னு சொல்கிறான். அசைவற்றிருப்பது அல்ல, சத் என்ற நிலை எதுவென்றால் அது அறிவினுடைய முழுமை என்று பொருள். அறிவு முழுமை கொண்டிருக்கிற போது அசைவு இருக்காது. அசைவு இருப்பது அறிவே அல்ல. அசைவுனா என்ன? சந்தேகம், இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, இந்த பாதையா அந்த பாதையா, இந்த சந்தேகங்கள் எதுவும் இல்லாத அசைவற்ற முழு அறிவாக இருப்பது தான் சிவம். அதனால தான் எங்கள் மகாகவி பாரதி சொன்னால் சுத்த அறிவே சிவம் என்னும் சுருதிகள் கேளீரோ என்று எங்கள் மகாகவி பாரதி சொன்னான். முழு அறிவு அசைவில்லாதது, அதற்கான ஆற்றலை கொடுப்பது சக்தி என்ற தத்துவத்தை மிகச்சிறப்பாக கோடிட்டு காட்டியமைக்கும் சேஷாத்ரிக்கு ஒரு நல்ல கைத்தட்டலை இந்த அரங்கம் கொடுக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் வைத்து ஆட்சி என்பது சொக்கன் கையிலே இருக்க வேண்டியது என்று சேஷாத்ரி சொன்னதற்கு பதில் சொல்லுவதற்காக துணை முதல்வர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். வாங்கம்மா.